Hi friends, welcome back to Abinaya Beauty. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி மீன் குழம்பு. அதாவது மீன் குழம்புல வந்துங்க கேரளத்து மத்தி மீன் குழம்பை இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோங்க. கேரளாவில் மத்தி மீன் குழம்பு வெரி 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 ஸ்பெஷலுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு அவங்க அதிகமா அந்த மத்தி மீனை தான் அதிகமா சமைச்சு சாப்பிடுவாங்க. நம்ம அதாவது தமிழ்நாட்டில் அவ்வளவு அதிகமாக கிடைக்காது. ஆனால் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் அந்த மத்தி மீன் குழம்பை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். செம்ம டேஸ்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் தான் அந்த மத்தி மீனை நம்ம குழம்பு வைக்கணும். வாங்க எப்படின்னு நான் வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கன்னா 1 கிலோ மத்தி மீன் வந்து வாங்கி நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை வந்து ஒரு 5 or 6 டைம்ஸ் நல்லா தண்ணி நிறைய வாட்டர் ஊற்றி நல்லா கழுவி எடுத்துடுறேங்க. அப்போ தான் மீன் குழம்பு கண்டிப்பாக கவுள் இல்லாமல் நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு மூடி தேங்காய் துருவல் திருவி வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணோம். ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி துண்டு ஒரு துண்டு வந்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 நல்ல பழமாக தக்காளி பழம் எடுத்து இப்படி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த தக்காளி பழத்தை இப்படி வந்து மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி வச்சுக்கணுங்க. அரைச்சி அதை மாற்றி வச்சுட்டு அதே ஜாரில் தேங்காயை போட்டுக்கோங்க. தேங்காய் துருவலை போட்டுட்டு ஜீரகம் 2 கொஞ்சம் போட்டு இதே மாதிரி ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் குறப்பாக அரைச்சி வச்சுங்க. ஒரு 100 கிராம் புளி எடுத்து இப்படி கழுவிட்டு ஊற வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க. புளி கரைசல் இப்படி ரெடியாக வச்சுக்கணும். நம்ம வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில், அதாவது இப்போ கேஸை பற்ற வைக்கக்கூடாது, ஆன் பண்ணாமல் சும்மா ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. வச்சு இப்போ சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு இப்போ வந்து நம்ம இந்த கேரளத்து மீன் குழம்புக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து தேங்காய் எண்ணெய் தான். அதனால் தேங்காய் எண்ணெயில் தான் அந்த குழம்பு வைக்கணும். அதனால் தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். 2 ஸ்பூன் வந்து இந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட்டை யூஸ் பண்ணி நல்லா அப்படி கையில் மசிச்சு விடணுங்க. நல்லா பிசைஞ்சு விடணும் கையில். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு தக்காளி பழத்தை நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அதோடு ஆட் பண்ணி புளி கரைசலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 2-3 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து அதோட ஒன்றா போட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தான் வந்து நம்ம என்ன செய்யணும், நான் கழுவி வச்சுருக்க மீன் அதில் போட்டு தான் நம்ம கேஸை ஆன் பண்ணி நம்ம அடுப்பில் வைக்கணும். இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த கேரளத்து மீன் குழம்புக்கு வந்து தாளிக்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ எல்லா மீனையும் அப்படியே அடுக்கி விட்டுருங்க. நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாருங்கள் மீனை போட்டிருக்கேன். இன்னும் ஆனால் கேஸை வந்து நான் ஆன் பண்ணலை, அடுப்பு பற்ற வைக்கலை. இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நம்ம அடுப்பில் அதை வைக்கணும். எவ்வளோ நேரம் கொதித்தாலும் இந்த மீன் வந்து உடஞ்சே போகாதுங்க. இது வந்து ஒரு தனி ஸ்பெஷல். நம்ம வைக்கிற தமிழ்நாட்டு மீன் குழம்பு மாதிரி வச்சோம்னா மீன் உடஞ்சிரும், ஒரே கொதியில் இறக்குவோம்ல. இது அப்படி கிடையாது. பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சு இன்னொரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நம்ம கொதிக்க விடலாம். பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலையை கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா மணமாக சூப்பராக இருக்கும். கேரளாவில் வைக்கிற மீன் குழம்பு நம்மளும் கண்டிப்பாக வச்சு அப்பப்போ சாப்பிட்லாம். கேரளாவில் வந்து இது வந்து சாப்பாடு மாதிரி மீன் குழம்பு வந்து அடிக்கடி வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. அதனால தான் அவங்க ரொம்ப வந்து நோய்வாய்ப்பட மாட்டாங்க, நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ நம்மளும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் அண்ட் ரெசிபீஸை பார்க்கணுன்னா அபிநயா பியூட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸ் அண்ட் ரெசிபீஸை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.